அது உண்மை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுக்கணும். காலையில நான் அந்த ப்ரேயர் மீட்டிங்காக வெயிட் பண்ணுவேன். ஒரு 3 மணிக்கு எழுந்துப்பேன், இல்லைன்னா 4 மணி கூட எழுந்து அதையே பார்த்துட்டு இருப்பேன். என்னடா இன்னும் வரலையே, சரி அவங்களுக்கும் வேலை எதனா இருக்கும். இல்லை காலையில ப்ரேயர் பண்ணுவேன், இல்லை ப்ரேயர் பண்ணிட்டு இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் ப்ரேயர் பண்ணிடுவேன், இன்னைக்கு எல்லாமே நல்லா நல்லா நடக்கணும் ஏசப்பா அப்படின்னு. அப்போ ஜூம் மீட்டிங்கில் ஸ்டார்டிங் பாட்டு போடுவாங்க. பாட்டு போடுறதுலேருந்து அது முடிகிற வரைக்குமே இந்த ப்ரேயரில் அவ்வளோ என்னுடைய மைண்டே அங்கே தான் இருக்குமே. அதான் பரிசுத்தாவி தான் நம்மளுக்கு அதான் உணர்த்துவார்னு சொல்லுவாங்களே, அது உண்மையாலுமே அந்த ஒவ்வொரு நாளும் ஜூம் மீட்டிங்குமே எனக்கு அவ்வளோ உணர்த்துச்சு. என் மனசில் நான் என்னன்னா, நான் இப்படிதான், நான் இதை பண்ணது கரெக்டு அப்படின்னு இருந்தேன். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, மன்னிக்கணும் ஒருத்தவங்களை. பரவாயில்ல, அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா கூட நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும் அவங்கள. அப்புறம் அன்பாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, ஒருத்தவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நிறைய அப்படி அந்த ஒரு டாப்பிக்கும் எனக்கு அவ்வளோ மனசில் அப்படியே அதே யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த ஜூம் மீட்டிங் முடிச்சோன்னா கூட நம்ம இப்படி பண்ணது தப்பு இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லை கர்த்தருடைய மகள் அப்படின்னு அதை யோசிப்பேன். அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா போதும் என்ற மனதுடன் இருக்கணும்னு ஒரு டாபிக் எடுத்தாங்க பனித்துளியில். அப்போ நம்ம கடவுள் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காருன்னா, ஒரு பணமோ ஒரு அமௌண்ட் இவ்வளோ கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்போ அந்த அமௌண்ட், அந்த காசை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். இதை விட கொஞ்சம் அதிகமாக தந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அந்த தாட் நம்மளுக்கு வரக்கூடாது. சத்தியமாக அது எனக்கு ரொம்பவே உணர்த்துச்சு, நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்னு. அதுக்கப்புறமா அந்த மோட்ச பிரயாணம்னு ஒரு புக்கு இருக்கா, எனக்கு தெரியாது. அது வேதகாமக்கு அடுத்து அதுதான் ரொம்ப அச்சிடப்பட்டிருக்கான். அந்த பனித்துளியை போட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு நிறைய உணர்த்துச்சு. ஆனால் இந்த மன்னிப்பு எனக்கு ரொம்ப எப்பயுமே யாருன்னா பேசினாலும் எதனா நம்ம மன்னிச்சிடணும். நம்ம வார்த்தையால் கூட நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவருடைய அன்பு என்ன, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கணும்னா எல்லாத்தையுமே சகிக்கணும். ஒரு இப்போ முடியல, அவங்க எதனா சொன்னால் கூட, இப்போ நான் அந்த ஜூம் மீட்டிங் கேட்டு இப்போ யாருக்காச்சும் எதனா ஒன்றுனா நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் சாட்சி சொல்கிறேன் ஏசப்பா அப்படின்னு தான் எனக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ அதெல்லாம் தான் வருது. ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, அப்புறம் நிறைய பாட்டு பாடுறது, ரொம்ப நிறைய. இப்போ அடுத்தவங்களும் சொல்லக்கூடாது, எல்லாமே கர்த்தரோட பிள்ளைங்க தான், எல்லாருக்குமே நம்ம செய்யணும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு இந்த ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் அந்த சாட்சி சொல்லணும். கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா நான் இல்லை, கர்த்தர் தான் என்னை பேச வச்சிருக்காரு. சத்தியமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, அது வேற மாதிரி, ஒன்றுமே யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு அன்பானா ஒரு தனிமையாகவே ஒரு இப்படிதான். வீட்டில் கூட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாமே கேட்பாங்க, ஏன் அப்படி தனியாகவே இருக்குன்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த போன இயர் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அம்மா நான் தங்கச்சி எல்லாம் இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி தான் 1 இயர் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்து 2 வருஷமாக வந்துட்டுருக்கோம். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன். இந்த 1 இயர்க்குள்ளே